Hi friends, welcome to Sastika Designer. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸுக்கு பேக் பார்ட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போதுமே கிராஸ் கட் ப்ளவுஸுக்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆனால் இது ஸ்ட்ரைட் கட்டில் போட போகிறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து கிளாத்தை வேறு மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். அந்த வேறு மாதிரி ஃபோல்ட் பண்ணுறது என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இவங்களோட செஸ்ட் ரவுண்ட் வந்து 38 இன்ச், அதாவது 9.5 இன்ச். ஒரு பக்கம் வந்து 9.5 இன்ச், 4 பக்கத்துக்கு சேர்த்து 38 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 9.5 இன்ச்சை வந்து ரெடியாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த நம்மளோட ஃபோல்டு பண்ணி அந்த இருக்கு இல்லையா, அந்த எண்டுலேருந்து 9.5 இன்ச்சு மார்க்கிங் ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்தா 11 இன்ச்சு வரணும். ஸோ அந்த 11 இன்ச் அளவுக்கு நம்ம இப்போ வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே 11 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, ஃபோல்ட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம ஸ்லீவுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கிற எஜ்ஜிலேயே வந்து இந்த பக்கம் லெஃப்ட் பக்கம் வந்து பேக்கு, ரைட் பக்கம் வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். அதிலே பட்டிக்கும் ஸ்பேஸ் கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறோம். அதாவது எப்போதுமே வந்து 11 இன்ச்சு வந்து கீழே மேலே எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மடிக்கும் போது நேராக மடிக்கல அப்படின்னா 11 இன்ச் கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்காக 2 இடத்துல செக் பண்ணிக்கோங்க 11 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு. நெக்ஸ்ட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே வந்து ஈவனாக இல்லாததை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஈவனாக ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். கிளாத்தை ஈவன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து 1 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வைக்கிறோம். இந்த 1 இன்ச் மார்க்கிங் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸை வந்து அடித்து திருப்புறதுக்காக தான். அதாவது கீழ் பகுதி இருக்கு இல்லையா, கீழே இடுப்புக்கிட்ட வர்ற அந்த இடத்துல வந்து தைப்போம் இல்லையா, அதுக்கு தான். இது லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றதுனால அப்படியே அடிச்சுட்டு திருப்ப தான் போகிறோம். இதே இது நார்மல் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மடிப்பு வச்சு மடித்து தைப்போம். ஸோ அந்த மடிப்புக்கு 1.5 இன்ச் விடணும். ஓகேங்களா, நார்மல் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா 1.5 இன்ச் வரணும். லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து பேக் ஹைட் வந்து 14.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துருக்கேன். ஸோ பேக் ஹைட்டு 14.5, அதை வந்து 2 இடத்துல மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 2 இடத்துல மார்க் பண்ணுறது எதுக்காகன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 இடத்துல மார்க் பண்ணால் தான் நம்மளோட ஸ்கேலில் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக லைன் போட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். இல்லைன்னா நம்ம கிராஸாக போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக இருந்தாலும் அது வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து கழுத்து அகலம் வந்து 2.25 இன்ச்சு. ஸோ அந்த 2.25 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஷோல்டர் அளவு வந்து 3.25 இன்ச்சு, அதாவது 1/2 இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண, 1/4 இன்ச்சு வந்து கழுத்து ஜாயின் பண்ண. ஸோ 2.5 இன்ச்சு ரெடி அளவாக வரும் ஷோல்டர். ஸோ அதை அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கீழே பின் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணுறதுக்காக 2.25 இன்ச்சில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ பின் கழுத்து உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு. ஸோ அந்த 9.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து எல் ஷேப்பில் போட்டுக்கோங்க. எல் ஷேப்பில் போட்டு நம்ம நெக் வரைவோம் இல்லையா, யூ நெக்கோ வி நெக்கோ எந்த நெக்கோ நம்ம வந்து எல் ஷேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து ஆம்கோல் ரவுண்ட் வரையணும். ஆம்கோல் ஹைட்டு வந்து இதே மாதிரி 2 இடத்துல 3.25 மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஆம்கோல் ஹைட்டு வந்து 5.5 இன்ச், அதாவது தையலோட சேர்த்து 5.5 இன்ச்சு. நான் 5 இன்ச்சில் கீழே வச்சுட்டு 5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 5 இன்ச் வச்சுருக்கேன். மேலே 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன், கீழே தான் 5 இன்ச் மார்க் பண்ணுறேன். மொத்தம் 5.5 இன்ச்சு இதோட ஆம்கோல் ஹைட்டு வந்து. ஸோ இப்போது இந்த இதில் எல் ஷேப்பில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 9.5 இன்ச்சு நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அந்த 9.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழேயும் 9.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே மடித்து தைக்கிறது போக எல்லாத்துக்கும் இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ இடுப்புக்கிட்ட வந்து ஒரு டாட்டு பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டுக்கும் இந்த அளவே போதும். ஸோ அதுக்காக தான் கரெக்டாக 9.5 இன்ச்சு வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு வரையணும். ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்கு ஆம்கோல் ஹைட்லையும் செஸ்ட் ரவுண்ட்லையும் பாதி எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங் வச்சுட்டு ஆம்கோல் ரவுண்டு வரைகிறப்ப உங்களுக்கு கரெக்டாக ஆம்கோல் ரவுண்டு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மார்க்கிங் வச்சுட்டு வரைய சொல்கிறேன். இல்லைன்னா நம்ம வந்து அந்த எல் ஷேப்பில் ஒட்டி வரைஞ்சிருவோம், இல்லை மேலே தூக்கி வரைஞ்சிருவோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது 2லையும் பாதி எடுத்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். நெக்கும் வந்து யூ நெக் தான். ஸோ அதையும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து 8 இன்ச் வரணும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டை 8 இன்ச் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச் கேப்பில் அப்படியே கையை வச்சுட்டு 2 விரலையும் மாற்றி கையை வச்சுட்டே செக் பண்ணிங்கன்னா 8 இன்ச் இருக்குது. நீங்கள் ஆம்கோல் ரவுண்டு வந்து எப்போதுமே 2 தடவை செக் பண்ணுங்கள். ஒரு தடவை செக் பண்ணதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆம்கோல் ரவுண்டு தான் கரெக்டாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இவ்வளோ தான் பேக் பார்ட் கட்டிங். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டும் இதே அளவை அப்படியே ட்ரேஸ் பண்ணி தான் வரையணும். ஸோ அதனால் எப்போதுமே பேக் பார்ட் கட் பண்ணும்போது மட்டும் கவனமாக கட் பண்ணுங்கள். இதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டும் கட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா.
ஸோ அவ்வளோதான் பேக் பார்ட் கட்டிங். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங், ஸ்லீவ் கட்டிங் எல்லாமே வந்து தனித்தனியாக வீடியோவாக போடுறேன். எதுவும் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். ஸோ இந்த நாச்சஸ் வந்து செஸ்ட் ரவுண்டில் 2 பக்கம் தெரியணுன்றதுக்காக நாச்சஸ் போட்டிருக்கோம். கீழே அன்ஈவனாக இருக்குன்னு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த அன்ஈவனாக இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லைனா ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக லைனில் வச்சு ஸ்டிச் பண்ண மாட்டோம், கிராஸாக தெரியும். அதுக்காக அந்த அன்ஈவனாக இருக்கிற கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.